கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு பிள்ளைகளுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய இனிய நாமத்தினாலே வாழ்த்துக்கள். இந்த நாளின் காலை நேர தியானமாக நாம் எடுக்கிற வேத பகுதி யூதாவுடைய நிருபம் முதல் அதிகாரம் 2ஆம் வசனம். உங்களுக்கு இரக்கமும் சமாதானமும் அன்பும் பெருக கடவது. பல இடங்களிலே பட்டிமன்ற கூட்டங்களிலே நமக்கு எது பெரியது, விசுவாசமா, அன்பா, சமாதானமா, இரக்கமா என்று தலைப்புகள் வைப்பதுண்டு. நாம் ஒன்றை பெரிதுபடுத்தும் பொழுது மற்றவைகளை நாம் அறியாமலே சிறிய லெவலுக்கு கொண்டு வந்து விடுகிறோம். ஆனால் பரிசுத்த ஆவியானவர் திட்டமும் தெளிவுமாக உங்களுக்கு இரக்கமும் சமாதானமும் அன்பும் பெருக கடவுது என்று சொல்கிறார். உண்டாக கடவுது என்று சொல்லாமல் ஏற்கனவே உங்களுக்கு இருக்கிற இந்த சமாதானம் பெருக வேண்டும், தேவ இரக்கம் பெருக வேண்டும், அன்பு பெருக வேண்டும் என்று சொல்லுகிறார். பிரியமானவர்களே, ஏன் நம்மை பார்த்து இப்படியாக சொல்லுகிறார்? நாம் தேவனாலே பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள், தேவனுடைய அபிஷேகம் செய்யப்பட்ட ரேமா வார்த்தைகளாலே பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள், இயேசு கிறிஸ்துவுடைய திரு இரத்தத்தினாலே நாம் பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள். மாத்திரமல்ல, இயேசு என்ற நாமத்தினாலே, இயேசுவுடைய இரத்தத்தினாலே நாம் பாதுகாக்கப்படுகிறோம். பிரியமானவர்களே, நாம் தேவனால் அழைக்கப்பட்டவர்கள். நாட் எ மேன். ஒரு மனிதன் உங்களை அழைக்கவில்லை. நீங்கள் எந்த இடத்திலே, எந்த ஸ்தானத்திலே என்ன ஊழியம் செய்து கொண்டிருந்தாலும், ஒருவேளை நீங்கள் ஜெப ஊழியத்தை செய்து கொண்டிருந்தாலும், ஒருவேளை நற்செய்தி பணியை நீங்கள் செய்து கொண்டிருந்தாலும், அல்லது ஒருவேளை நீங்கள் தீர்க்கதரிசன ஊழியங்களை செய்து கொண்டிருந்தாலும், பெண்கள் ஐக்கிய கூடுகளை நடத்தி கொண்டிருந்தாலும், சிறுவர் ஊழியங்களை நடத்தி கொண்டிருந்தாலும், வாலிபர் கூடுகைகளை நடத்தி கொண்டிருந்தாலும், நீங்கள் போதகர்களாயிருந்தாலும், மேய்ப்பர்களாயிருந்தாலும், அப்போஸ்தலர்களாயிருந்தாலும், கொடுக்கிற ஊழியத்தை செய்து கொண்டிருந்தாலும், பின்தொடர் பணிகளை செய்து கொண்டிருந்தாலும், நீங்கள் எந்த ஊழியத்தை செய்து கொண்டிருந்தாலும், இந்த ஊழியத்துக்கு உங்களை நீங்களே ஏற்படுத்தி கொள்ளவில்லை. உங்களை பரிசுத்த ஆவியானவர் இயேசு கிறிஸ்துவுடைய தேவனுடைய ராஜ்யத்தை கட்டும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறார். நீங்கள் அழைக்கப்பட்டவர்கள். உங்களுடைய அழைப்பிலே, உங்களை தெரிந்து கொள்வதிலே நீங்கள் உறுதியாக இருக்க வேண்டும் என்று பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார். பிரியமானவர்களே, பொதுவான ரட்சிப்பை குறித்து கர்த்தர் உங்களுக்கு சொல்லும் பொழுது, பரிசுத்தவான்களுக்கு ஒரு விசை ஒப்புக் கொடுக்கப்பட்ட விசுவாசத்திற்காக நீங்கள் தைரியமாக போராட வேண்டும் என்று உங்களுக்கு உணர்த்துகிறார். பிரியமானவர்களே, தேவனுடைய இரக்கம் கண்டிப்பாக உங்களுடைய குடும்பத்திலே, உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே, உங்களுடைய ஊழியங்களிலே கண்டிப்பாக உண்டு. மாத்திரமல்ல, தேவனுடைய அன்பு உங்களுடைய வாழ்க்கையிலே உண்டு. பிரியமானவர்களே, இந்த நிருபத்தை எழுதினவர் யூதா. இவர் யாக்கோப்புடைய சகோதரர், யாக்கோப்புடைய சந்ததியிலே வந்தவர். இது எவ்வளோ பெரிய சுலாக்கியம்! நான் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பாக சிறு வயதிலே யாராவது, அம்பி உன் பேர் என்னடா அப்படின்னு சொன்னாங்கன்னாக்க, அவருடைய பாதார விந்தங்களை தொட்டு ரெண்டு கால்களையும் 2 காதுகளையும் லேசாக மூடிக்கொண்டு அவருக்கு முன்பாக பணிந்து நான் சொல்ல வேண்டும், என்னுடைய கோத்திரம்
வாதுல கோத்திரம். என் பெயர் நாகசுப்பிரமணிய சர்மாயாக ஜத்பத்ரம் தன்மாசுபா என்று சொல்ல வேண்டும். அபிவாதியே வீதக்கவியை யஜுஸ்தாகாய நாகசுப்பிரமணிய சர்மா மறந்துவிட்டது. அப்படி எங்களுடைய கோத்திரத்தை குறித்து ஒரு பெருமை உண்டு. வாதுல கோத்திரம் என்று சொல்லி ஒரு பெருமை உண்டு. ஆனால் எப்பொழுது குலத்து கொண்டும் கோத்திரத்து கொண்டுமாய் தெரிந்து கொண்ட ஆண்டவர் என்னை தெரிந்து கொண்டாரோ என் கோத்திரம் மாறிவிட்டது. என்ன கோத்திரம்? யூத கோத்திரம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். இப்போ நாம் எல்லாருமே யூத கோத்திரம். எந்த மூலையில் பிறந்திருந்தாலும் நாம் எல்லாரும் யூத கோத்திரம். ஏன்னா இயேசு யூத கோத்திரம். யூத கோத்திரத்தை சிங்கம். நாம் சிங்கக்குட்டிகள். பிரியமானவர்களே, ஒரு பெரிய ஸ்லாக்கியம் யூதாவுக்கு யாக்கோப்பிடைய கோத்திரத்திலே வந்திருக்கிறபடியினால், சந்ததியிலே வந்திருக்கிறபடியினாலே ஒரு பெரிய ஸ்லாக்கியம். நல்லா கவனிங்க, யூதா அப்படிங்கிற பேரில் ஒரு துன்மார்க்கனும் இருந்தான். இவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுத்தான். அதே பெயர் தான் அவன். யூதா காரியத் என்று சொல்லுவார்கள், இங்கே யூதா என்று சொல்கிறாங்க. பிரியமானவர்களே, உங்களுடைய பெயர்களை நல்லவங்களும் இருக்கலாம், கெட்டவங்களும் இருக்கலாம். உங்களுடைய பெயருக்கு முன்பாக யாராவது நல்லவங்க வாழ்ந்தாங்கன்னா அது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். என்னுடைய இயற்பெயர் நாகசுப்பிரமணிய சர்மா என்று சொன்னாலும் நான் அழைக்கப்பட்ட பெயர் குமார் என்பது. திருநெல்வேலியிலே ஜங்ஷனிலே மதிரா இந்து கல்லூரி என்று ஒரு ஸ்கூல் உண்டு. அந்த ஸ்கூலுக்கு பக்கத்திலே ஒரு கோயில் உண்டு. சாலை குமரன் கோயில் என்று சொல்லுவார்கள். தினசரி இந்த கோயிலுக்கு நானும் என் தகப்பனாரும் சென்று வருவோம். என் தகப்பனார் சொல்லுவார், குன்று இருக்கும் இடமெல்லாம் குமரன் இருக்கும் இடம் என்று சொல்லுவார். அதனால் எனக்கு குமார் என்று செல்லமாக பெயர் வைத்து அந்த பெயரை நிரந்தரமாகிவிட்டது. நல்ல கவனிங்க, நாகசுப்பிரமணியன் என்ற பெயர் மறைந்து விட்டது. ஆனால் குமார் என்ற பெயர் நிலைத்து விட்டது. இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பொழுது தேவனுடைய சொந்த குமாரனாகிய இயேசு கிறிஸ்து என்று சொல்லப்பட்டபடியினாலே நான் சரியான சந்ததியிலே வந்திருக்கிறேன் என்று சொல்லி நான் அறிந்து கொண்டேன். பிரியமானவர்களே, உங்களுடைய பெயருக்கு பின்பாக மேன்மை இருக்கிறது, மகிமை இருக்கிறது, பெரிய ஆசீர்வாதங்கள் இருக்கிறது. எல்லாவற்றுக்கும் மேலாக உங்களுடைய பெயருக்கு பின்பாக தேவனுடைய இரக்கம் இருக்கிறது, தேவனுடைய சமாதானம் இருக்கிறது, தேவனுடைய அன்பு இருக்கிறது. அதற்காக நீங்கள் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சொல்ல வேண்டிய காரியங்கள் அநேகம், நேரமில்லை. ஆனாலும் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிற இந்த ஆலோசனைகள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்குன்னு விசுவாசிக்கிறேன். தேவ கிருபையும் தேவனுடைய சமாதானமும் தேவனுடைய இரக்கமும் தேவனுடைய அன்பும் உங்களுக்கு பெருகட்டும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கிருபை உங்களோடு கூட இருப்பதாக. ஆமேன், ஆமேன்.